தூங்கும்போது என்ன நடக்குது? தூங்கும்போது பரலம் ஒன்றும் முடியலைங்க, எழுத்து முடியல. நைட்டு நாங்கள் எல்லாம் லீவ் விட்டுறல, எல்லோரும் தூங்க போயிடல. தூங்கும்போது என்ன? 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் விதைக்கிறவனை குறித்த ஒரு இதை சொல்கிறார், ஒரு ஓமையை சொல்கிறார். பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து விதைக்கிறானா இல்லையா? நிலத்தில் விதையை விதைக்கிறான். விதைக்கிறவனை பார்த்துருக்கீங்களா? வேதவசனம் சொல்லுது, விதைக்கிறப்ப எப்படி விதைக்கிறானா? கண்ணீரோடு விதைக்கிறானா. விதைக்கிற காலம் ஒன்றும் பலன் பார்க்குறதில்ல, பலனு கொஞ்ச நாள் காத்திருக்கணும். விதைக்கிறவனால் கண்ணீரோடு விதைக்கிறானா. அறுக்கிறவன் எப்படி அறுக்கிறானா? கம்பீரத்தோடு அறுக்கிறான். விதைக்கிறது ரொம்ப சரியான வேலை. அது போய் உழுகணும், பண்படுத்தணும் நிலத்தை, அப்புறம் விதைக்கணும், எல்லாம் ஒன்று எதிர்பார்த்து செய்யணும், ஒரு பெரிய தரிசனத்தோடு செய்யணும். விதைக்கிறான், விதைக்காமல் இருக்க முடியாது, விதைக்கணும். விதைக்கிறவன் சொல்லியிருக்குது, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, அப்புறம் இரவில், எல்லாம் சொல்லுங்கள், இரவில் தூங்குறது ரொம்ப முக்கியம். இரவில் தூங்குறான், அவன் தூங்குறான். ஆனால் என்ன நடக்குது பாருங்கள், பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய், அதாவது இவன் தூங்கிட்டு இருக்கும்போது, இவன் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது, இவன் என்ன நடக்குதுன்னு தெரியாத, கண்ணை மூடி கொரட்டை விட்டுட்டு இருக்கும்போது, இவனுக்கு தெரியாத விதத்தில் அங்கே என்னமோ நடக்குது. விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. நான் சொல்கிறேன், விதைக்கணுமா? ஆமாம் விதைக்கணும். விதைக்கணும்னா ஒன்றுமே கிடைக்காது. விதைக்கலனா தண்ணி பாய்ச்சணுமா? ஆமாம் தண்ணி பாய்ச்சணும். உழணும், பண்படுத்தணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் வெறும் விதைச்சிட்டதுனால, தண்ணியை பாய்ச்சிட்டதுனால ஒன்றும் பெருசாக வந்துடாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் விதைக்கிறேன், இன்னொருத்தன் தண்ணீர் பாய்ச்சிறான், கர்த்தரோ விளைச்சலை தருகிறார். ஒரு பயிரை விதையை விதைக்கிறீங்க, அந்த விதை வளரும்ன்றத வளர செய்கிற வல்லமை யார் இடத்துல இருக்கிறது? யார் வளர செய்கிறது? என்ன அற்புதமாக விளையுது பாருங்கள். விதைகளை விதைக்கிறோம், பெரிய மூட்டையாக இருக்கிற மாதிரி விளைஞ்சி வருது. இந்த விளைச்சல் என்கிற இந்த அற்புதத்தை செய்கிறவர் யார்? கர்த்தர். நான் விதைச்சிட்றேன், நான் உழுந்துட்டேன், பண்படுத்திட்டேன், விதைச்சிட்டேன், என் வேலையை செஞ்சுட்டேன், செய்யாமல் இருக்க முடியாது. நீ ஒன்றும் பண்ணாத, நான் பார்த்துரு, நீ தூங்கு நான் சொன்னார். அப்படிப்பட்ட போதனெல்லாம் பைபிளில் கிடையாது. நீ இங்கே கேட்டுட்டு அப்படி போய் சொல்லக்கூடாது. பாஸ்டர் தான் சொன்னார், நீ வேலை செய்கிறத காட்டிலும் தூங்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் உனக்கு அதிகமாக தருவார் அப்படின்னார். அதனால் நான் இன்னிலேருந்து வேலையிலேருந்து நின்று போகிறேன், தூங்கி எந்திரிக்க போகிறேன், கர்த்தர் தூங்கும்போது தருவார். ஆமாம், ஒன்றுமே விதைக்காமல் போய் தூங்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? காலையில் வெறும் வயிறு தான் கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. உழணும், பண்படுத்தணும், விதைக்கணும், அப்புறம் தான் தூங்கணும் இல்லையா? நான் செய்ய வேண்டியதை செய்யணும். வேதவசனம் முட்டாள்தனத்தை போதிக்கிறது இல்லை பாருங்கள். நான் செய்ய வேண்டியதை செய்யணும். ஆனால் நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்ட பிறகு நான் என்ன தான் உழுதாலும், என்ன தான் பண்படுத்தினாலும், என்ன தான் விதைச்சாலும் விளைய பண்ண என்னால் முடியாது. தலைகீழ நின்னாலும் விளைய வைக்கிறது என்னால் முடியாது. விளைச்சல் என்னால் உண்டாக்க முடியவே முடியாது. அது கர்த்தருடைய வல்லமையினால் தான் உண்டாகிறது. அப்போ அவருடைய பங்கு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இவ்வளோண்டு விதையை விதைக்கிறவன் ஒரு மூட்டையில் கொண்டாந்து விதைக்கிறான், 2-3 மூட்டையை கொண்டாந்து விதைக்கிறான் சில ஏக்கர்களுக்கு. ஆனால் எதிர்பார்க்குறான் இத்தனை மூட்டை வரும்னு. எத்தனை மூட்டை வரும்? இது அப்படியே மல்டிப்ளை ஆகி பெருக்கி பல முறை பெருகி எத்தனையோ மூட்டையாக, டசன் கணக்கான மூட்டையில் முடியும் அப்படின்னு நினைக்கிறான். யார் அதை உண்டு? அந்த அற்புதத்தை செய்கிறது யார்? இவன் கொடுத்த அந்த விதையை எடுத்து அதன் மூலமாக பல மூட்டைகளை இவனுக்கு உண்டாக்கி தர்றது யார்? இவன் தலையில் நின்னால் நடக்காது. இவனுடைய சக்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவன் ராத்திரி முழுக்க விழிச்சிருந்து விளையுதான் பார்க்குறதுனால நடக்காது. இவன் தூங்கும்போதே அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? விளைய பண்ணுகிறார். தூங்கும்போது விளைய பண்ணுறார். தூங்கும்போது நிறைய நடக்குது தெரியுமா? ஹலோ, தூங்கும்போது, அதனால தான் தூங்கும்போதே எப்படி தூங்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம். தூங்கும்போது சொல்லணும், ஆண்டவரே நான் தூங்க போகிறேன், ஆனால் நீர் விழித்திருந்து என்னை காக்க போகிறீர். நீர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நான் தூங்க போகிறேன். நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட எனக்காக, நாளைக்கு எனக்கு நன்மை உண்டாகும்படியாக, எனக்கு ஆகாரம் உண்டாகும்படியாக, எனக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகும்படியாக, எனக்கு
செழிப்பு உண்டாகும்படியாக, எனக்கு வெற்றி உண்டாகும்படியாக, எனக்கு வழி உண்டாகும்படியாக காரியங்களை ராத்திரி முழுக்க நான் தூங்கும்போது கூட நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும்போது கூட நீர் பிஸியாக எனக்காக இன்னும் யோசிச்சு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நான் தூங்கினாலும் நீர் தூங்குறதில்லை. எனக்காக நீர் சிந்திக்கிறீர், செயல்படுகிறீர். ராம் முழுக்க எனக்காக நீர் இருக்கிறீர். என்னை தாங்குகிறீர், என்னை காக்கிறீர், என்னுடைய தூக்கத்தை இன்பமானது ஆக்குகிறீர். நீர் உழைக்கிறீர், நீர் உம்முடைய வேலையை செய்கிறீர். என்னால் செய்ய முடியாத விளைச்சலை ஏற்படுத்தவே முடியாது. என்னால் என்ன நினச்சா என்னுடைய எல்லா ஞானமும் என்னுடைய ஆற்றலும் என்னுடைய திறமையும் கொண்டு ஒரு நிலத்தில் விதையை விதைக்கலாம், ஒழிய விளைச்சலை என்னால் உண்டு பண்ண முடியாது. நீர் மட்டுமே பண்ண முடியும். ஆகவே உம்மிடத்தில் அதை விடுகிறேன். நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன், என் வேலையை செஞ்சிட்டேன், என் கடமையை செஞ்சிட்டேன். நான் வேலைக்கு போனேன், நான் வேலை செஞ்சேன், செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன். இனி நீர் அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். இது நல்ல ஜபம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவா சாமி, நாளைக்கு எப்படி தான் அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்க போகிறனோ அப்படின்னு தூங்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அப்படி தூங்கக்கூடாது. எப்படி தூங்கணும்? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நான் தூங்க போகிறேன், கண்ணை மூட போகிறேன், நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா நீர் இருக்கிறீர், நீர் பெரியவர், நீர் வல்லவர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. யார் கண்டா காலையிலுக்குள்ளே ஏதாவது பதில் நீர் ஏற்படுத்தி வச்சிருப்பீர், ரெடி பண்ணி. காலையிலுக்குள்ளே ஏதாவது தீர்வை நீர் உண்டு பண்ணி வச்சிருப்பீர். நான் உண்மை நம்புகிறேன். ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பி உம்முடைய கரத்தில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்கிறேன். நான் நிம்மதியாக தூங்குறேன். ஏன்னா நீர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறீர். எப்படி தூங்குறதுன்னு போதிச்சிட்டு இருக்கிறேன். தூங்க தெரியாதவங்க இருக்காங்களே நிறைய ஊரில். எப்படி தூங்குறது? இது ஒரு பெரிய பாடம் பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன். நான் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். இன்னிலிருந்து நீங்கள் இந்த ஜபத்தை பண்ணுங்க. இதே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை ஜபியுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் கண்ணை மூடுற ஆண்டவரே, பாரத்தையெல்லாம் உம்மிடத்தில் கொடுக்குறேன். என் பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்குது, ஆனால் நீர் அதையெல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். நான் தூங்கும்போது கூட நீர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீர். எல்லா காரியங்களையும் சாதகமாக்குறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியத்துக்கும் பதிலை கொண்டாடுறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். விடுதலையை கொண்டாடுறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். செய்து பாருங்கள். அடுத்த நாள் பெரிய எதிர்பார்ப்போடு எழுந்திருப்பீங்க. என்ன பண்ணார கர்த்தர்? ஓவர் நைட்டு தேவதூதரில் எங்கெங்கே அனுப்பிச்சாரோ எங்கெங்க அனுப்பிச்சாரோ. நான் ஓரல் ராபர்ட்ஸ்ன்ற பிரசங்கியார் சொல்கிறாரு, ரொம்ப தரித்திரத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் என்ன பண்ணாராம், சம்பளம் கம்மி, ஒரு இளமையான பாஸ்டரு, இன்னொரு விசுவாசி வீட்டில் ஒரு ரூமில் குடியிருந்தாராம் மனைவியை வச்சுக்கிட்டு. குழந்தையும் பிறந்துருச்சு. பால் வேணால் அவங்கள தான் கேட்கணும், அவங்க ஃப்ரிட்ஜிலேருந்து தான் போய் எடுக்கணும். ஒரு சொந்தமாக ஒரு வீடு எடுக்கிறதுக்கு, வாடகைக்கு எடுக்கிறதுக்கு கூட இது இல்லை, வக்கு இல்லை அவருக்கு. அந்த மாதிரி இருந்தாராம். அவர் மனைவி சூட் கேஸெல்லாம் பேக் பண்ணிடுச்சு. நான் போகிறேன் வீட்டுக்கு, உங்களுக்கு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன், அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கேன்னுச்சான். அப்புறம் தான் அவருக்கு புத்தியே வந்துருக்குது. ராத்திரிலாம் தூக்கமே வரல, என்னடா அதுன்னு. அடுத்த நாள் எழுந்திரிச்சு போனாராம், சர்ச்சில் நடத்திட்டு தன்ட்டு கொஞ்சம் தான் சம்பளத்தை வாங்கினாராம் பாருங்கள். வாங்கி அதில் ஒரு பெரிய தொகையை காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துட்டாராம் கோயிலுக்கு. அவங்களே கொடுக்குறது எவ்வளோ சம்பளம் தான், ரொம்ப குறைவு. அதனால் வாங்கி காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துட்டாராம் பாருங்கள். வந்துட்டு, நான் ஆண்டவரே நான் விசுவாசிக்க போகிறேன், நீர் ஏதாவது பண்ணணும்னு படுத்து தூங்கிட்டாராம். இவர் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே தூங்கிட்டு இருந்த ஒரு ஆளை கத்தரை எழுப்பியிருக்கிறாரு. அவர் பாருங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு. அங்கே ஒரு ஆள், கோயிலுக்கு ஒரு ஆள் பிஸ்னஸ் மேனு. அந்த ஆள் என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்தில், இது நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த டின்லெல்லாம் போட்டு இப்படி வச்சு மரத்துக்கடியிலலாம் சொருகி வைப்பாரான் அவர் பணத்தை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, சில ஒரு $400 நோட்டுகளை எடுத்து, $100 நோட்டுகள் எடுத்து, அப்போ அது பெரிய அமௌண்ட்டு பாருங்கள், லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமானம். அதை எடுத்து ஒரு டின்னில் போட்டு இதில் வச்சுருந்தாராம், மரத்துக்கடியில் புதைச்சி வச்சுருந்தாராம் பாருங்கள். அவசரத்துக்கு உதவும் அந்த காலத்து ஆள். நைட்டில் தூக்கமே வரமாட்டேன் அந்த ஆளுக்கு. கத்தர் நித்திரையை தர்றவர் அவருடைய நித்திரையை கெடுத்துட்டார்.
எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. கர்த்தர் சொன்னார், போய் அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளுக்கு கூட அப்படின்னு. நடுராத்திரியில் இவர் தூங்கிட்டு இருக்காராம், வந்து கதவு தட்டுறாராம். அவர் இவர் தூங்கும் போதே ரொம்ப மனைவி ரொம்ப டென்ஷன் ஆகி விட்டுருச்சான். என்ன சொன்னிச்சான், என்ன நினச்சிட்டு இருக்கிற, சம்பளத்தை வாங்கினா அதில் முக்கால்வாசி காணிக்க வேறு கொடுத்துட்டு வருவியாக்கும், குழந்தைக்கு பால் எங்கே வாங்குறது அப்படின்னு சண்டை போட்டு அவர் சொல்கிறாரு. அன்றைக்கி தான் எங்கள் பெட்டே என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஐஸ் பெட் மாதிரி ஆயிடுச்சுன்றாரு. அப்படியே கோல்ட் ஆகிடுச்சு, ஒரு வார்ம்த்தே இல்லை, ஒரு இதே இல்லை எங்களுக்குள்ள, ஒரு இதே இல்லாமல் போச்சு. ரொம்ப ஒரு வெறுப்பாகி போச்சு ரெண்டு பேருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் வந்து கதவு தட்டுறாராம் நைட்டில். திறந்து பார்த்தா, என்னையா இந்த நேரத்துக்கு வந்திருக்கேன்னாரான். சொன்னாரான், தூக்கமே வரமாட்டேன் ஓரல், நானும் தூங்கி பார்க்குறேன். என்ன நீ எந்திரிச்சேன், கடவுள் சொன்னார் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். என்னமோ ஏதோ தெரியல. எடுத்தாரன் பாருங்கள், $400 கையில் இருக்குதான். அது சொல்கிறார், அது வரைக்கும் $100 நோட்டை என் கையால் வாங்கினதே இல்லை. நான் இளம் போதவர் வாங்கினதே இல்லை. அன்றைக்கி முதல் முறையாக கடவுள் நைட்டில் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி அங்கே வேலை செஞ்சு கொண்டாந்து கொடுத்து அனுப்பிச்சார். எத்தனை பேர் நம்புறீங்க, நீங்கள் தூங்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு.